friends, welcome back to our channel Judy's Cooking Diary. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போறோம். திருநெல்வேலி சொதி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது இடியாப்பம் ஆப்பம் கூடலாம் சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த சொதி குழம்பு செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம காய்கறிகளை வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இங்க பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு, பட்டாணி எடுத்திருக்கேன். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். காய்கறிகள் நிரம்புற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றுங்க. ஜஸ்ட் ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம் இல்லைன்னா ஒரு விசில் வேக வச்சு எடுத்திங்கன்னா காய்கறிகள்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். இதை தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம அதே குக்கரில் பருப்பு வேக வச்சு எடுத்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு நல்லா வாஷ் பண்ணிட்டு 3/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி 3 விசில் வேக வச்சு எடுத்தீங்கன்னா பருப்பும் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். காய் வேக வைக்கிறதுக்கும் பருப்பு வேக வைக்கிறதுக்கும் கரெக்டாக தண்ணி அளந்து ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா குழம்பு கொஞ்சம் தண்ணி ஆயிரும். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. நான் இங்கே 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து தான் தாளிச்சுக்கிறேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. 10 சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சிருக்கிற அந்த காய்கறிகளோடு இருக்கிற தண்ணியை அப்படியே சேர்த்துக்கோங்க. 2 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க வச்சிங்கன்னா அந்த காய்கறிகளில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் அப்சர்வ் ஆகி வந்துடும். அதுக்கு முன்னாடி ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு சில பேர் மஞ்சத்தூள் போட மாட்டாங்க சொதி குழம்புக்கு. உங்களுக்கு பிடிக்கலன்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். மூடி போட்டு 2 நிமிஷம் கொதிக்க வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி அப்சர்வ் ஆகிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சிருக்கிற அந்த பருப்போட அந்த தண்ணியும் சேர்த்து அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. கம்மியான அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சதுனால நமக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும். ஒரு வேளை அதிகமாக தண்ணி ஊற்றி வேக வச்சிட்டிங்கன்னா கூட நேரம் கொதிக்க விடுற மாதிரி இருக்கும். பருப்பு, காய்கறி எல்லாம் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் முக்கியமான ஸ்டெப் இந்த சொதிக்கு 2 சின்ன துண்டு இஞ்சி, 4 பச்சை மிளகாய் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கணும். ஸோ இந்த சொதி குழம்புல இஞ்சியோட ஃப்ளேவர் நல்லா தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். கடைசியில் அந்த இஞ்சி சேர்க்கறதுனால நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விடுங்க. உப்பு, காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. காரம் பத்தலைன்னா மிளகாத்தூள்லாம் சேர்த்துக்கூடாது. கொஞ்சமாக பச்சை மிளகாயை அரைச்சி சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சு கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் அரை மூடி அளவுக்கு தேங்காயில் 1, 2, 3 தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். கொதிச்சதுக்கப்புறம் 2, 3 தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு எடுத்துருக்கிற தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு 1 நிமிஷம் ஜஸ்ட் 1 மினிட் சிம்மில் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஸோ நல்லா ஆறுனதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழித்து ஒரு எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்துக்கோங்க. சூடாக கொதிச்சிட்ருக்கிறப்பவே எலுமிச்சம்பழம் ஜூஸ் சேர்த்துட்டோம்னா லைட்டாக கசப்பு தன்மை தட்டிடும். அதுக்காக தான் நம்ம ஆறுனதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறோம். கடைசியாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கணும்னா ரொம்பவே சூப்பரான லைட் ஒரு மைல்டு ஸ்பைஸான சொதி குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. காய்கறிகள், பருப்புலாம் சேர்த்துக்கிறதுனால ரொம்பவே ரிச் அண்ட் நியூட்ரிஷியஸான ஒரு சைட் டிஷ் கூட. ஆப்பம், இடியாப்பம் கூட ஊற்றி சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ரெசிபியில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.